ரெம்பிராண்ட் லைட்டிங்னா என்னன்னு தெரியுமா? ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்னென்ன லைட்டிங் டெக்னிக் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபில ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் லைட்டிங் டெக்னிக். என்னதான் நிறைய லைட்டிங் டெக்னிக் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெம்பிராண்ட் லைட்டிங். ரெம்பிராண்ட் லைட்டிங் எப்படி செட் பண்ணணும்னா உங்க சப்ஜெக்டை நேரா உட்கார வச்சு 45 டிகிரி ஆங்கிள் இருந்து லைட் செட் பண்ணணும். அந்த சப்ஜெக்ட் மேல லைட் ஃபாலோ ஆகும்போது ஷேடோ சைடுல சீக் மேல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஹைலைட்ஸ் விழும். இதை தான் ரெம்பிராண்ட் லைட்டிங் சொல்லுவாங்க. இந்த லைட்டிங் டெக்னிக்கு ஏன் இந்த நேம் வந்துச்சுன்னா 17th செஞ்சுரியில ரெம்பிராண்ட்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டர் இருந்தார். அவருடைய போர்ட்ரேட்ஸ் எல்லாத்துலயுமே சிமிலர் லைட்டிங் டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். லேட்டர் ஆன் போட்டோகிராஃபர்ஸ் அதே லைட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது அவருடைய பேரையே அதுக்கு வச்சுட்டாங்க. ஒரு பர்சனுடைய ட்ரூ ஃபீலிங்ஸை காட்டுறதுக்கு இந்த ரெம்பிராண்ட் லைட்டிங்கை யூஸ் பண்ணுவாங்க. நார்மலா ஃபிளாட் லைட்டிங் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்ல டெப்த் இருக்காது. பட் ரெம்பிராண்ட் லைட்டிங் யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஃபேஸ்ல எமோஷன், கேரக்டர்ஸ், டிராமா இப்படின்னு எல்லாமே பாப் ஆகும். சிம்பிளா ஒரு லைட் போதும். பட் இதோட ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ப்ரொஃபஷனலா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் போர்ட்ரேட் ஷூட் பண்ணும்போது ரெம்பிராண்ட் லைட்டிங் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க போட்டோகிராஃபர் ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் until then this is Prabhanjan signing off. Bye.